பட் உங்கள் வாழ்க்கையை ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஆன்சைட்டி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் உங்கள் கர்மா உங்களை வந்து கர்ம வினை உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வெப்பன். ஸோ அது எனக்கு சந்தோஷம். அது நிறையா பேர் பண்ணுறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாரி பழனியில முருகர பார்த்தது ரொம்ப இதா இருந்தது, சக்தியா இருந்தது அப்படின்னு. இப்போ எந்தெந்த கோவில்லலாம் முருகர பார்க்கும்போது உண்மையாவே ஒரு சக்தி ஸ்வரூபமா அவர் இருக்கார் அப்படின்னு உணர்ந்தத சொல்லுங்க. பழனியில் நான் அப்படி நான் உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் சஷ்டியில் வந்து இப்போ முதல் வாட்டி தண்ணி விரதம் இருந்தேன் இந்த வாட்டி. ஸோ அந்த வாட்டி இருந்தப்ப நான் திருத்தணி போனேன். திருத்தணி போனப்ப போயிட்டு மேலே ஏறி போயிட்டேன். தண்ணி குடிக்காமல் ஏறுறப்ப எனக்கு அந்த 6 நாளுமே கையெல்லாம் விறுத்துக்குச்சு, மூஞ்சியெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் பெயின். என்னால் வேலையே செய்ய முடியல. அது தாண்டியும் வேலைக்கு போகணும், அங்கே நிற்கணும், போஸ்ட்மார்ட்டம்னா போகணும், கேஸ் பார்க்கணும். மேலே போயிட்டேன், அவரை பார்த்துட்டேன். ஆனால் போய் பார்த்தப்பவே செம்ம அதிசயம். நான் போயிட்டேன், செம்ம கூட்டம். அப்போவும் நான் வந்து ஏன் கை செலவு போட்டு ஒரு 4000 ரூபாய்க்கு திருப்புகழ் புக் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் முருகரை யாரும் ரொம்ப தீவிரமாக நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். மற்றவங்களாம் அது குப்பை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க, எனக்கு கவலையாக இருக்கும்னு நான் கொடுக்கல. அந்த புக்கை நான் கையில் எடுத்துகிட்டு போனேன். நான் முருகரை பார்த்துட்டு அப்படியே க்ராஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து அந்த 3 சன்னதியிலையும் வள்ளி, தெய்வானை, முருகர் எல்லா இதுலேயுமே வந்து அந்த ஐயர் வந்து எனக்கு கூப்பிட்டு, இரு எங்கே போகிற, இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு, அப்படியே நான் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் அப்படியே ஜாலியாக நான் பேசிட்டு இருக்கேன். கொடு அது என்ன புக்கு அப்படின்னு வாங்கி இருன்னு சொல்லி போய் அவங்க காலில் வச்சு இது பண்ணி பூஜை பண்ணி, நாங்களும் எடுத்துக்கலாமா, எங்களுக்கு ஒரு காப்பி குடிப்பியா அப்படின்லாம் கேட்டு என்னால் நம்பவே முடியல. எனக்கு அதையே நான் மிராக்கலாக பார்த்தேன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.